ஓம் ஹ்ரீம் பைரவி க்லாம் ஹ்ரீம் ஸ்வாஹா. வணக்கம். நிறைய பேர் சார் நீங்க ஜாதகம் எப்படி பார்ப்பீங்கன்னு நிறைய பேர் கேட்பாங்க. நான் எப்படின்னா, உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் டீடைல்ஸ் சரியில்லைன்னா நான் அவங்களோட கை ரேகை பார்க்குறேன். இதுக்கு எனக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இந்த சைனீஸ் பாமிஸ்ட்ரி, இந்தியன் பாமிஸ்ட்ரி, நாடி பாமிஸ்ட்ரி ரொம்ப ரிசர்ச் பண்ணியிருக்கேன். என்கிட்ட மோர் தென் 10,000 ஹேண்ட்ஸ் போட்டோஸ் இருக்கு. நிறைய ரிசர்ச் போயிட்டு இருக்கு. உங்க ஜாதகத்தை நான் அதுக்கு அப்ளை பண்ணிட்டு நிறைய விஷயங்கள் நான் சொல்றேன். இது என்னோட புது சிஸ்டம். ஒரு ஜாதகத்துல உங்க டைம் கரெக்டா இருந்தா பர்த் டைம் அது வச்சுட்டு உங்க நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் நான் லக்னம் கண்டுபிடிச்சு அதுல விம்சோத்ரி தசா, யோகினி தசா, ஜெமினி தசா யூஸ் பண்றேன். ஒரே தசை மட்டும் இல்லை. அதுக்கப்புறம் இப்போ நீங்க கரியர் பத்தி நீங்க கேட்டுட்டீங்கன்னா ராசி சார்ட் எல்லாமே தசாப்த சார்ட்டும் நான் பார்க்குறேன், நவாம்சம் பார்க்குறேன், அஷ்டக வர்க்கம் அப்ளை பண்றேன், ஹெல்த் இஷ்யூஸ் இருந்த கோட்டா சக்கரம் எல்லாமே நான் யூஸ் பண்ணேன். இது ஒரு சயின்டிபிக்கான ஒரு மெத்தடாலஜி. இது சும்மா ஒரு ராசி சார்ட் பார்த்து ஒரு பிளானட் எங்க இருக்கு, ஒரு பிளானட் அங்கே இருக்குன்னு சொல்றது இல்லை. டெக்னிக்கலா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம போறது. இந்த மாதிரி நான் ஹேண்டு, ஜாதகம், பிரஷ்ன சாஸ்திரம் அந்த எல்லாமே அப்ளை பண்ணி நான் ப்ரெடிக்ஷன் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி என்னோட சிஸ்டம் இருக்கு. நீங்க உங்க ஜாதகம் அப்படி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நீங்க என்ன கன்சல்டேஷன் நீங்க எடுத்துக்கலாம். அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணிட்டு புக் பண்ணலாம். மேச ராசி 2026 ஏப்ரல் இந்த 5வது தாரீத்துக்கு அந்த டேட்டுக்கு அப்புறம் மேச ராசியில பிறந்தவருக்கு என்னென்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ராசியில இருக்கிற சுக்கிரன், இந்த சுக்கிரன் கிரகம் ரொம்ப சுபகிரகம் ஆயிருக்கிறதுனால அது ராசியில இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் நடக்கலாம். ஃபர்ஸ்ட் திருமண யோகம். ஸோ யார் யாருக்கும் திருமணம் ஆகலையோ அவர் எல்லாருக்குமே திருமண யோகம் இருக்கு. கல்யாணம் நடக்கலாம், என்கேஜ்மெண்ட் நடக்கலாம். ரெண்டாவது லவ் மேரேஜுக்கு ஃபேமிலி ஒத்துக்கிற சான்சஸ் இருக்கு. நிறைய பேர் ஃபேமிலியா சொல்லியிருப்பாங்க, அவரு ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா இந்த டைம் பீரியட்ல நிறைய லவ் மேரேஜஸ் நடக்கிற சான்சஸ் இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, தூரமா இருப்பாங்க. ஸோ நான் ரொம்ப காதலிச்ச சார், அவர் தூரமாயிட்டாங்க, பிரேக்கப் ஆயிடுச்சு. இந்த மாதிரி டைம் பீரியட்ல கூட அவர் திரும்பி வர்ற சான்சஸ், காம்ப்ரமைஸ் ஆகிற சான்சஸ் அதிகமா இருக்கு மேச ராசியில பிறந்தவருக்கு. நிறைய பேருக்கு ஃபைனான்சியல் கெயின்ஸ், சுக்கிரன் களத்திரக்காரகன், அது இல்லாம ஃபைனான்சியல் கூட காரகனா இருக்கிறதுனால யூஸ்வலா ஜுவல்ஸ் வர்ற சான்சஸ், பணம் வர்ற சான்சஸ் அதிகமா இருக்கு. ஸோ சப்தமாதிபதி யூஸ்வலா மேரிட்டல் லைஃப் சம்மந்தப்பட்ட கிரகம் தான் இது. ஸோ வெறும் நாம இது கல்யாணத்துக்கு சொல்லக்கூடாது. உங்க அக்கா இருக்கலாம், தங்கச்சி இருக்கலாம், யாராவது உங்களுக்கு தூரமா இருந்தா அவர் மறுபடியும் உங்களை சேர்ற சான்சஸ் அதிகமா இருக்கு. தேர்ட் ஹவுஸ்ல இருக்கிற இந்த குரு கிரகம், 3வது வீட்டுல இருக்கிற இந்த குரு கிரகத்தினால, புரஸ்பதினால நிறைய பேருக்கு ரொம்ப நீங்க நிறைய நாலேஜ் வச்சுட்டு இருக்கீங்க. அந்த கோவிலுக்கு போகணும், அந்த பிளேஸுக்கு போகணும், அந்த ஸ்பிரிச்சுவல் பிளேஸுக்கு போகணும்னுட்டு இந்த டைம் பீரியட் வந்துடுச்சு. கண்டிப்பா நீங்க போயிட்டு வருவீங்க. நிறைய ஜெர்னிஸ் இருக்கு. நிறைய டிராவல் டெம்பிள்ஸுக்கு போற சான்சஸ் அதிகமா இருக்கு. பஞ்சம பாவத்தில் இருக்கிற கேத்து கிரகம் பார்த்தா கண்டிப்பா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மென்டலி ரொம்ப ஆங்ஸியஸ் ப்ராப்ளம்ஸ், ஆங்ஸைட்டி இஷ்யூஸ், சீக்கிரமா கோபம் வருது, இந்த மாதிரி ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் லெவல் அதிகமாயிடும், ஏறிடும். ஸோ இந்த டைம் பீரியட்ல கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும். இந்த சந்தானத்துக்கு கூட அவ்வளவு நல்ல டைம் கிடையாது, பிரச்சனைக்கு நல்ல டைம் கிடையாது. அப்புறம் 7.5 பத்தி கூட நம்ம யோசிக்கலாம். 7.5 வெறும் நெகட்டிவ் மட்டுமே, பாசிட்டிவ் கூட நடக்கலாம். அதுக்கு ரிசர்ச் இருக்கு. இதுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அது யோகி, அவயோகி, பின்னாஷ்டக வர்க்கத்தில் இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கணும். பார்க்காம எப்படி சொல்ல முடியாது. ஸோ இது எல்லாமே மேஷராசியில பிறந்தவருக்கு நீங்க அனுமான் சாலிஸ் சொன்னா போதும், அது குறைஞ்சிடும் நெகட்டிவ் எஃபெக்ட். அது அஷ்டம சனி ஆயிருக்கலாம், பஞ்சம சனி ஆயிருக்கலாம், 7.5 ஆயிருக்கலாம். ஸோ இவ்வளவு விஷயங்கள் ஆயிருக்கிறதுனால தசம பாவத்துல இருக்கிற கிரகங்களை நாம பார்த்தா 12th ஹவுஸ், 10th இந்த 12th ஹவுஸ், இது கண்டிப்பா உங்களுக்கு வெளிநாட்டு ஜாப் கிடைக்கிற சான்சஸ். நிறைய பேர் வெளிநாட்டு ஜாபுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, யோகம் வந்திருக்கு. வெளிநாட்டு இல்லைன்னா நீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா? நிறைய பேர் சார் நான் ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கு ட்ரை பண்றேன், அந்த மாதிரி ஜாப் கிடைக்குமேன்னு கேட்பாங்க. அவருக்கு நல்ல யோகம் இருக்கு மேஷராசியில பிறந்தவருக்கு.
ஏதாவது ஒரு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் மாதிரி பிசினஸ் இருந்தா உங்களோடது, அங்கே கூட சக்சஸ் அதிகமா இருக்கு. ஸோ மேசராசில பொறுத்தவரைக்கும் வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ்ல அதிகமான சக்சஸ் இருக்கு. ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா, புது ஜாபுக்கு யாரை ட்ரை பண்றீங்களோ எல்லாருக்கும் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, டிலே பண்ணுங்க, கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணுங்க. ஆனா கண்டிப்பா ஜாப் கிடைக்கும் உங்களுக்கு. ப்ராப்பர்ட்டி பண்றதுக்கு ஒரு 50-50 ஒரு டைம் இது. இது வந்து ப்ராப்பர்ட்டி பண்றதுக்கு அவ்வளவு நல்ல நேரம் கிடையாது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கொஞ்ச நாள்ல இந்த கிரகங்கள் எல்லாமே சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பா நீங்க ப்ராப்பர்ட்டி வாங்கலாம். உங்களுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன், கோபம் அதிகமா இருக்கும். கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணுங்க, பிராணாயாமம் பண்ணுங்க. ரொம்ப நல்லது.